ஹாய் கைஸ், ஹலோ வெல்கம். நம்ம வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மனிதர்கள்கிட்ட இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் கத்துக்கலான்ற டாபிக்ல வந்து தடம் பிடித்தவர்கள் அந்த எபிசோட்ல இருக்கோம். என்னன்னா, நம்ம வந்து என்னன்னா, பவன் கல்யாண் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆந்திரால வந்து டெப்யூட்டி சிஎம்மா இருக்கிறாப்படி. அவர் வந்து ஏன் வந்து அவருடைய பாலிடிக்ஸ் ஜர்னி எப்படி இருக்கு? என்னென்னலாம் பண்ணாரு? எப்படி வந்து அந்த விஷயத்த வந்து அடைஞ்சாரு? அவர் மூலமா நம்ம லைஃப்ல என்னெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணலாம்? அப்படின்றத வந்து தான் பார்க்க போறோம். ஆ, பவன் கல்யாண் வந்து எனக்கு எப்படி தெரியும் அவரை பற்றி தெரியும்னா, ஆ, பாகுபலியோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் விஜேந்தர் பிரசாத், அதாவது திரு எஸ்.எஸ். ராஜமௌலி அவங்க அண்ணா வந்து என்னன்னா, அந்த பாகுபலி டூவோட இன்டர்வல் சீனுக்கு வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து பவன் கல்யாண் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது இன்டர்வல் சீனில் வந்து பாகுபலி பாகுபலி அப்படின்னு கத்துவாங்க. அதுக்கான இன்ஸ்பிரேஷனே வந்து எனக்கு வந்து பவன் கல்யாண் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ தான் வந்து தெரியும் இவர் வந்து யாரோ ஒரு ஆக்டர், ப்ராமினென்ட் ஆக்டர். அதுக்கு முன்னாடி சும்மா இந்த படங்களில் வந்து பார்க்குறது. பவன் கல்யாண்றவர் வந்து என்னன்னா, திரு சிரஞ்சீவி கொனிடெல்லா அவரோட தம்பி. அந்த கொனிடெல்லான்றது அவங்களுடைய ஊர். ஓகேங்களா? ஆ, அவரோட தம்பியா இருந்து, அவர் வந்து ஈஸியா வந்து சினிமா கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. "அக்கடா அம்மாயி, அக்கட அப்பாயி" அப்படின்ற படத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் வந்து ஆ, படம் நடிச்சாப்படி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹிட்ஸ் குடுக்குறாரு, ஃப்ளாப்ஸ் குடுக்குறாரு. நடுவுல கொஞ்ச நாள் வந்து அவர் வந்து ஆந்திராவின் தல அஜித்ன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நெறைய ஃப்ளாப்ஸ் தருவாரு. ஆனாலுமே அவருக்கு வந்து ஒரு ப்ராமினன்ட்டான ஃபேன் பேஸ் வந்து இருக்கும். ஆ, அப்படி இருந்தவர் வந்து என்னன்னா, கப்பர் சிங் அப்படின்னு ஒரு படத்து மூலமா கம்பேக் குடுக்குறாரு. இவரோட சினிமா ஜர்னியோட பாலிடிக்ஸ் ஜர்னி வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பாலிடிக்ஸ் ஜர்னி எப்படி பார்த்தோம்னா, இவரோட அண்ணன் வந்து 2008ல வந்து என்னன்னா, ஆ, பிரஜாராஜ்யம்ன்ற கட்சிய வந்து திருப்பதியில வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுல வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல, இளைஞர் அணி அந்த மாரி பொறுப்புல தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த எலக்ஷன் அவரு கன்டெஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அது ப்ராமினன்ட்டா அவர் சக்சஸ் ஆக முடியலன்ற பட்சத்தில, என்ன பண்றாரு, அந்த கட்சிய வந்து காங்கிரஸ் அந்த பார்ட்டியோட இணைச்சிடுறாரு. இவர் வந்து அப்ப வந்து இது வந்து வெளியில வந்துட்டு 2014ல வந்து என்னன்னா, ஜனசேனா அதாவது மக்களின் சேனை அப்படின்ற கட்சிய வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும்போது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு எலக்ஷன்ல போட்டியிடல. 2வது எலக்ஷன்ல வந்து போட்டியிடும்போது, அவரோட சொந்த தொகுதியிலே வந்து அவரால வின் பண்ண முடியல. ஒரே ஒரு எம்.எல்.ஏ வந்து ஜெயிக்கிறாரு. அந்த எம்.எல்.ஏ வந்து இன்னொரு கட்சிக்கு வந்து போயிடுறாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து என்னன்னா, ஒரு லோ பேஸ், டவுன்ஃபால் அப்டின்னுவாங்கல்ல. ஆனா இந்த மனுஷன் வந்து என்னன்னா, அதெல்லாம் காதுலயே போட்டுக்கல. இவருக்கு வந்து கிரிட்டிசிசம் வந்து நெறைய கிரிட்டிசிசம். எதிர்க்கட்சியில இருந்த எதிர்க்கட்சினா, அவங்களுக்கு அகைன்ஸ்டா அந்த கட்சியில இருந்தவங்க வந்து என்னன்னா, நெறைய பேர் வந்து இவர வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பவன் கல்யாண் வந்து இந்த மாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிரஸ் ரிப்போர்ட்லாம். பவன் கல்யாணா? ஹூ இஸ் ஹி? வாட் இஸ் ஹி? அவர் யாரு? அவர் என்னவா இருக்காரு? அவர் எதுக்கு அவருடைய கருத்தெல்லாம் வந்து கேட்கிறீங்க? அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்படின்னு இன்னொருத்தவங்க ரோஜா அவங்க வந்து என்னன்னா, எம்.எல்.ஏ இருந்தப்ப வந்து என்னன்னா, இவருக்கான கிரிட்டிசிசம் வந்து என்னன்னா, ஆ, அவர் வந்து சட்டசபையோட கேட்டுக்கு கூட நுழைய மாட்டாரு. அப்படின்ற மாரி கிரிட்டிசிசம்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு மோசமான கிரிட்டிசிசம். ஒரு மனுஷன வந்து என்னன்னா, "நீ வந்து ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது" அப்படின்னு சொல்லியே அவன வந்து அழுத்த பார்ப்பாங்கல்ல. அந்த மாரி கிரிட்டிசிசம் வந்து என்னன்னா, அதிகமா வந்தது வந்து பவன் கல்யாணுக்கு தான். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில அவர் வந்து என்ன பண்றாருன்னா, 2019ல வந்து என்னன்னா, ஒரு அ தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடு வந்து அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. அரெஸ்ட் பண்ற செய்தி தெரிஞ்சோனே, ஒரு தலைவர்ன்ற முறையில அவர வந்து போய் சந்திக்கலாம் அப்படின்ற பட்சத்தில வந்து என்னன்னா, இவர் வந்து போறாரு, விஜயவாடாவுக்கு போறாரு. அந்த விஜயவாடால வந்து என்னன்னா, ஏர்போர்ட்லயே இவர் ஃப்ளைட்ட வந்து இறக்குறாங்க. ஓகேங்களா? ஃப்ளைட் ஏறுனவர, ஃப்ளைட்ட வந்து வேகமா வந்து ஸ்டாப் பண்ணி மறுபடியும் நிப்பாட்டுறாங்க. அவர வந்து போய் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக. மறுபடியும் என்ன பண்றாரு, அப்படியே ஃபர்தரா மூவ் ஆக வந்து என்னன்னா, ஆ, கார் மூலமா போலாம் அப்படின்னு போலான்னு போறவர, கார வந்து நடுவுல வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இவர் வந்து என்னன்னா, அந்த ரோட்லயே உட்காந்து தர்ணா பண்ண ஆரம்பிச்சோனே, உட்காந்துட்டோனே என்னன்னா, அந்த டிஎஸ்பி எல்லாரும் இவங்களோட கட்சிக்காரங்க அப்படி எல்லாருமே வந்து சேர்ந்தோனே, அப்படியே வந்து என்னன்னா, ஆ, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி மாரி வெடிச்சிருமோ அப்படின்ற பயத்தில அப்புறம் வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆ, திரு சந்திரபாபு நாயுடு அவர வந்து பார்த்துட்டு, நம்ம வந்து அலையன்ஸ் வச்சுக்கலாம். அலையன்ஸ் வச்சுட்டு வந்து என்னன்னா, ஒய்எஸ்ஆர்சிபி அந்த கட்சிக்கு அகைன்ஸ்டா வந்து நம்ம எலக்ஷன் வந்து கன்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து இவர் வந்து ப்ரூவ் பண்றாரு. இவர் வந்து என்னன்னா, இப்ப கரண்ட் டெப்யூட்டி சிஎம்மா இருக்கிறாரு. ரூரல் அர்பனைசேஷன் அந்த துறைகளுக்கு வந்து மினிஸ்டராவும் வந்து இருக்காரு. ரூரல் டெவலப்மெண்ட், வாட்டர் இரிகேஷன் அந்த மாரி துறைகளுக்கு வந்து மினிஸ்டராவும் இருக்கிறாப்படி. அ பவன் கல்யாண் வந்து என்னன்னா, கன்டெஸ்ட் பண்ண எலக்ஷன்ல வந்து 2000 அ எ எலக்ஷன்ல வந்து என்ன பண்றாப்படி, 21 சீட்ல வந்து அவங்க ஆளுங்கள நிக்க வைக்கிறார். 21ல 21லயுமே சக்சஸ் ஸ்ட்ரைக்கா வந்து ஃபார்ம் பண்ணி,
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த பதவியேற்பு விழாவிலேயே வந்து சொல்றாரு. இவர் வந்து பவன்ற பேருக்கு வந்து என்ன அர்த்தம்னா, இது காத்து அப்படின்னு அர்த்தம். ஆனா காத்து கிடையாது இவரு. ஆந்தி அப்படின்னா புயல், சூறாவளி. இவர் வந்து பேர் வந்து பவன் கிடையாது. ஆந்தி இவரு. அப்படின்ற மாரி பாரத பிரதமரே வந்து இவருக்கு வந்து இது பண்றாரு. பவன் கல்யாண்கிட்டருந்து நீங்க உங்க வாழ்க்கையில என்னலாம் கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து என்னன்னா, நான் வந்து உன் அ யாராச்சும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "உன்னால இது பண்ணவே முடியாது. அது பண்ண முடியாது." அப்படின்னா, "நான் அத பண்ணாம போவே மாட்டேன்டா." அப்படின்ற மாரியான கேரக்டர் வந்து பவன் கல்யாணோட கேரக்டர். ஓகேங்களா? ஆ அவர் வந்து என்னன்னா, அவர் வந்து தேர்ந்தெடுத்த தலைவரா ஷே குவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்களுடைய கொள்கைகளெல்லாம் வந்து என்னன்னா, இவர் வந்து ஃபாலோ பண்றாப்படி. மோஸ்ட்லி வந்து என்னன்னா, பவன் கல்யாண் வந்து என்னன்னா, ஆ அவர் வந்து சனாதன தர்மத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபாலோ பண்ணுவாரு. அதனால வந்து அவர வந்து ஒரு இந்துசம் மட்டும் தான் சப்போர்ட் பண்றவரு அப்படின்ற மாரிலாம் வந்து ஃபேவர் பண்றாங்க. ஆனா, அவர்ட்ட நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அவர் ஏதோ ஒரு பிரச்சாரம் மேற்கொள்வாரு. அந்த டைம்ல வந்து என்னன்னா, திடீர்னு வந்து ஆ மாஸ்க்ல வந்து என்னன்னா தொழுகை போகும். அந்த தொழுகை போம்போது என்ன பண்ணுவாரு, அவரோட பிரச்சாரத்த நிப்பாட்டிட்டு, அந்த தொழுகைக்காக வெயிட் பண்ணுவாரு. அது வந்து சொல்லுவாரு, "நான் வந்து இந்து தான். ஆனா வந்து என்னன்னா, நான் மத்த மதங்களுக்கும் வந்து வந்து நான் வந்து அந்த மரியாதைய வந்து நான் வந்து செலுத்துவேன்." அப்படின்ற கேரக்டர் எனக்கு ரொம்ப புடிக்கும். அதுக்கப்புறம் அவர்ட்ட வந்து இன்னும் ஒரு இன்ஸ்பைரிங் ஆன கேரக்டர் வந்து என்னன்னா, நம்மளால ஒரு விஷயம் வந்து செய்ய முடியாதுன்னு சொன்னான்னா, நான் அத செஞ்சு காட்டிடுவேன் அப்படின்றது தான். ஏன்னா, அவரு சட்டசபை வாசலுக்கே உள்ள நுழைய மாட்டாங்கன்னு சொன்னவரு, டெப்யூட்டி சிஎம்மா வந்து இருக்கிறாருன்னா, அவரு ஹார்ட் ஒர்க், அவர் ஃபீல்ட்ல பார்த்த ஒர்க்கு, அவரு நெறைய விஷயங்கள் எல்லாம் உள்ள இறங்கி ஃபீல்டு உள்ள ரொம்ப இது பண்ணி எல்லாம் பண்ணுவாரு. அந்த மக்களுக்காக வந்து என்னன்னா, நெறைய விஷயங்கள் வந்து பண்றாரு. ஒரு டெப்யூட்டி சிஎம்மா இருக்காருன்னா, அந்த ப்ராமினன்ட்டாவும் ரூல் பண்றாரு. நெறைய டெவலப்மென்ட் பிளான்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆ மத்தபடி அவருடைய இண்டிவிஜுவல் கேரக்டரைசேஷன் வந்து ஒரு சிங்கம் மாரி இருக்கு. ஒரு ஒரு லயன் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வந்து குடுக்குது. ஆ மத்தபடி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் ஆ அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் பொலிட்டிக்கல் லீடர் வித் எ குட் சக்சஸ் ஸ்ட்ரைக் ரேட் இப்ப இருக்கு அவருக்கு. நான் வந்து அவரோட சப்போர்ட்டர்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம விஷயங்கள் நல்லத வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி வந்து விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அத மட்டும் தான் வந்து நான் வந்து சொல்றேன். பவன் கல்யாண் வந்து என்னன்னா, ஆ கல்யாண் பாபு அவரோட ரியல் நேமு. ஆ சினிமாலயும் கொஞ்சம் ப்ராமினன்ட்டா இருந்திருக்கிறாரு. ஆ அ அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்லயும் ஒரு ப்ராமினன்ட் லீடர். அவங்க அண்ணன் சாதிக்க முடியாத தம்பி வந்து செஞ்சு காட்டினாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயங்கள். ஆ நான் வந்து யாரோட இந்த ரஜினி சொல்லுவார்ல, ஆ நான் இந்த காதலையும் விழமாட்டேன், இந்த காதலையும் விழமாட்டேன். நான் என்னுடைய அ குதிரை மாரி வந்து என்னன்னா, கங்கணம் கட்டிக்கிட்டு, நான் வந்து அந்த வெற்றிய நோக்கி ஓடுவேன். அப்படின்ற மாரியான ஆளுங்கலாம் வந்து அதில வந்து பவன் கல்யாண் வந்து ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் லீடர். அ வேற என்னன்னா, அவர் வந்து ஒரு முருக பக்தர். அவரு ஆ தெலுங்கு அ அந்த மாரி ஆளா இருந்தாலும், முருகப்பெருமானின் பக்தரா வந்து இருக்காரு. அவர் அறுபடை வீடுக்குலாம் ரீசென்ட்டா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்திருக்காரு. பழனிக்கும், திருப்பதிக்கும் கூட பஸ் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு, அவங்க ஸ்டேட்ல இருந்து. அ அவரே சொல்லியிருக்காரு, "நான் ஒரு சிறந்த முருக பக்தர்." அவருடைய ஜீப் வந்து என்னன்னா, பிரச்சாரத்துக்கு போறதுக்காக எடுக்கிறது வந்து அந்த ஒரு ட்ரக். அந்த ட்ரக் பேர் வந்து வாராகி. ஓகேங்களா? என்னுடைய வாராகியில தான் நான் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சாரம் மேற்கொள்றதே ஒரு சூப்பரா இருக்கும். அந்த வாராகியோட பக்தரும் கூட. அந்த காலத்தில வந்து என்னன்னா, ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து என்னன்னா, வாராகிய வந்து கும்பிட்டுட்டு தான் வந்து போறாரு. இப்பவும் தஞ்சாவூர்ல வந்து வாராகி அம்மன் வந்து அவங்களுக்கு தனி சந்நிதி இருக்கு. அந்த அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்சனாவும் ஒரு நல்ல பெர்சனா வந்து அவர் இருக்காரு. அனுமன் உபாசகராவும் இருக்காரு. இ அதாவது வந்து என்னன்னா, உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியா போம்போது வந்து என்னன்னா, உங்களுக்கான அந்த டிசிப்ளின் வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆகும். நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பக்காவா வந்து பண்ணுவீங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பாலிடிக்ஸ் வந்து பேசுறதுக்கான நிகழ்ச்சி கிடையாது. இந்த மாரியான ஒரு ஆள் பத்தி நம்ம வந்து அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து எடுத்து, நம்ம அவரோட லைஃப்ல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நம்மளும் பண்ணலாம். ஓகேங்களா? அ நீங்களும் வந்து என்னன்னா, மறக்காம இந்த மாரியான யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாரியான வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து போட முடியும்.
பி கான்ஃபிடென்ட் நண்பா, வெற்றி நண்பனது நமதே. கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே, நல்லதே நடக்கும்.